Welcome to RMIS Academy. In today's Rush Through series, we'll see about environmental reports and news. The first report is Climate Change Performance Index. So news என்ன அப்படின்னா India dropped 2 places but remains among top 10 climate performance report. So we should know about Climate Change Performance Index and its other informations. So இது climate change யூசுவலாக நம்ம ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்றத அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் டெஃபினெட்லி வி ஷுட் நோ. அண்ட் தென் என்ன பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி அந்த ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும். அண்ட் தென் எந்தெந்த கண்ட்ரீஸை எடுத்துக்கிறாங்க, லைக் வேர்ல்டு முழுக்கவா இல்லை செலக்டிவ் கண்ட்ரீஸை மட்டுமா அப்படிங்கிறது எல்லாமே வி ஷுட் நோ. ஓகேங்களா? So this climate change performance index is released by think tanks, that is German Watch and then New Climate Institute and then Climate Action Network International. இவங்க மூணு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்க. பட் த பிரைமரி கான்ட்ரிபியூஷன் டன் பை ஜெர்மன் வாட்ச் தான் மேஜர் இன்ஸ்டிடியூஷன், மற்றவங்க ஜஸ்ட் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி மூணு பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்றது. பட் பிரைம் ரோல் இஸ் பிளேட் பை ஜெர்மன் வாட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து எந்த பேசிஸ்ல ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் எமிட்டர்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. வேர்ல்டோட எல்லா கண்ட்ரிஸும் எடுத்துக்கல, வேர்ல்டோட லார்ஜஸ்ட் எமிட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எமிஷன்ஸ் அண்ட் தென் ரெனியூவபிள்ஸ் அண்ட் தென் கிளைமேட் பாலிசி. இந்த பேசிஸ்ல வந்து ரேங்கிங் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எடுத்துக்கிற கண்ட்ரி யாரெல்லாம் அப்படின்னா, ஸோ 63 கண்ட்ரிஸ் லார்ஜஸ்ட் எமிட்டர்ஸ் வேர்ல்டில் 63 கண்ட்ரிஸ் ப்ளஸ் யூரோப்பியன் யூனியன் இவங்களை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பிகாஸ் இந்த 63 கண்ட்ரிஸும் யூரோப்பியன் யூனியன் மட்டும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் தி குளோபல் எமிஷனுக்கு காரணம். ஸோ இப்போ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பேசிக்கலி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ரேங்க் என்ன இந்த ரிப்போர்ட்ல அப்படின்னா, நம்ம வந்து 10th வந்து இருக்கோம். 10th இந்த இயர்ல நம்மளோட பெர்ஃபார்மன்ஸஸ் 10th. ஸோ நம்ம ரேங்க் வந்து டெஃபினெட்லி among the top performance-ல வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ அதர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி டாப் 3 பிளேசஸ் வந்து எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த இண்டெக்ஸை இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து டாப் 3 பிளேசஸை பெருசாக யாரும் ஆக்குபை பண்ணல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டாப் 3 பொசிஷன் அளவுக்கு யாரும் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஸோ 4th பொசிஷன் 4th 5th 6th வந்து டென்மார்க், நெதர்லாந்து, யூகே இவங்களாம் இருக்காங்க. நாம 10th பொசிஷனில் வந்து இருக்கோம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் நம்ம வந்து CCPA 2024 7th பொசிஷன்ல இருப்போம். இந்த வருஷம் நம்ம 10th பொசிஷன்ல இருக்கோம். ஆக்சுவலி பொசிஷன் கொஞ்சம் கீழே போயிடுச்சு. பட் ஸ்டில் we are one of the top performer. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே என்ன பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எவ்வளோ பண்ணுறோம், அதுக்கு வந்து 40% வெயிட்டேஜ். ஓகேங்களா? அண்ட் தென் ரெனியூவபிள் எனர்ஜி அது எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அதுக்கு 20% வெயிட்டேஜ். எனர்ஜி யூஸ்க்கு வந்து 20%, கிளைமேட் பாலிசி 20%. இப்போ இந்த பர்சன்டேஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. லைக் ஒரு ரீடிங் பார்த்துக்கோங்க. பட் என்ன பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, தட் இஸ் greenhouse gas emissions and then renewable energy use, climate policy. இந்த 4 பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் இந்தியா டாப் 10ல வந்து இருக்கு, மீன்ஸ் 10th ரேங்க்ல வந்து இருக்கு. டாப் 3 பொசிஷன்ஸ் எம்டியாவே இருக்கு. ஓகேங்களா? இது கிளைமேட் சேஞ்ச் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். The next report is India ranks 63rd on Energy Transition Index, Sweden on top, World Economic Forum. So இப்போ இந்த climate risk index, Energy Transition Index. ஸோ இதில் இந்தியாவோட ரேங்க் வந்து 63rd இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதர்ஸ் நம்மளோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா இவங்களாம் என்ன பொசிஷனில் இருக்காங்க, என்ன பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? So this Energy Transition Index is released by World Economic Forum. ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ரேங்க் வந்து ஆக்சுவலி 63rd. லாஸ்ட் இயர் நம்ம வந்து 67th ரேங்க்ல வந்து இருந்தோம். அப்போ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டெஃபினெட்லி இது ஒரு நல்ல விஷயம், பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்தியா அண்ட் சைனா மாதிரியான கண்ட்ரீஸ்ல அந்த இன்னோவேஷன் க்ரோத் கம்மியானாலுமே வந்து இந்த நியூ எனர்ஜி சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறோம். புதுசாக நம்ம இன்னோவேட் பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த நியூ எனர்ஜி சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் டெக்னாலஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறது, அண்ட் தென் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம ரேங்க் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 67th ரேங்க்ல இருந்து 63rd ரேங்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறோம். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல 4th லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் மார்க்கெட் இன் த வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து ரெனியூவபிள் மார்க்கெட்ல 4th லார்ஜஸ்டா வந்து இருக்கும். அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி கன்சம்ஷன் எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 42% ஆஃப் எனர்ஜி கன்சம்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி தான். டோட்டல் பவர் ஜென்ரேஷன்ல 42% ஃப்ரம் ரெனியூவபிள் எனர்ஜி. நம்ம வந்து ரெனியூவபிள் அண்ட் பயோமாஸ் கம்ப்ரைசிங் 42% அப்படின்னு சொல்றோம். ஜஸ்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ரிப்போர்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை பத்தி பேசியிருக்காங்க. இந்தியா வந்து 4th லார்ஜஸ்ட் ரெனியூவபிள் மார்க்கெட். அண்ட் தென் அதோட பயோமாஸ் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கான்ட்ரிபியூஷன் இன் டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன் இஸ் அரௌண்ட் 42% அப்படிங்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா?
இந்தியாவோட per capita emission actually when compared to many countries per capita emission ரொம்பவே கம்மியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட per capita emission is 1.7 tons CO2 பட் இது வந்து 60% lower than global average. global per capita emission எவ்வளோ இருக்கு அப்படின்னா 4.4 tons of CO2 வந்து இருக்கு. அதோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட per capita emission is 1.7 tons well below global average வந்து நம்மளோடது இருக்கு. ஓகேங்களா, அதனாலயுமே ரேங்க் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ லைக் டாப் ரேங்க் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸ்வீடன் ஃபர்ஸ்ட், டென்மார்க் செகண்ட், ஃபின்லாந்து வந்து தேர்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுல இந்தியா 63rd ரேங்க். அண்ட் தென் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குளோபல் ஆவரேஜ் எனர்ஜி டிரான்சிஷன் ஸ்கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, 6% இன்க்ரீஸ் ஆகுது ஆனுவலி. 2015லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6% ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி. பட் என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸோட 2015லேருந்து 6% ஆனுவல் இன்க்ரீஸ் இருக்கு. பட் லாஸ்ட் 3 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ஓவராலா நாட் ஓன்லி இன் இந்தியா ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்லோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, இத சைனாவோட ரேங்க் 17, யூஎஸோட ரேங்க் வந்து 19 வந்து இருக்கு. 19 இருக்கு. நாம 63ர்ட்ல இருக்கோம். பட் லாஸ்ட் இயருக்கு இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இந்த ரேங்கிங்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பட் முக்கியமான விஷயம் ரிலீஸ் பை ஹூம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, so the next report is climate risk index India 6th most severely affected country by extreme weather events in long term assessment. climate risk index climate change ஆல வரக்கூடிய ரிஸ்க் எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகுது கண்ட்ரீஸ்ல அப்படிங்கிற பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் இஸ் ரிலீஸ்ட் பை ஜெர்மன் வாட்ச். ஓகேங்களா, இந்த climate risk index வந்து கண்ட்ரீஸ் அந்த கிளைமேட் ரிஸ்க்கை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் அண்ட் எக்கனாமிக் டால் எந்த அளவுக்கு நடந்திருக்கு பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத அசஸ் பண்ணி சொல்லுது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh பீப்புளுக்கு மீன்ஸ் அவுட் ஆஃப் 1 lakh எவ்வளோ ஃபெட்டாலிட்டிஸ் நடந்திருக்கு. ஸோ அப்சல்யூட் ஃபெட்டாலிட்டிஸ் எவ்வளோ நடந்திருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 1 lakh அஃபெக்டட் பீப்புள் எவ்வளோ பேர், அப்சல்யூட் எவ்வளோ பீப்புள் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக் லாஸஸ் எவ்வளோ, அப்சல்யூட் லாஸஸ் எவ்வளோ, அந்த ரிலேட்டிவ் லாஸஸ் எவ்வளோ, அப்சல்யூட் லாஸஸ் எவ்வளோ, தட் இஸ் ஃபெட்டாலிட்டிஸ் ஜென்ரலாக எஃபெக்ட் ஆகுறது, எக்கனாமிக் லாஸஸ் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா லாஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நீட் ஃபார் ஸ்ட்ராங்கர் கிளைமேட் ரெசிலியன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்தியா 6th இருக்கு. 6th லைக் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1993-22ல அசஸ் பண்ணியிருப்பாங்க. 93-22 அந்த பீரியட்ல அசஸ் பண்ணதுல இந்தியா வந்து 6th மோஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரி அப்படின்னு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ டாப் 6ல மீன்ஸ் 6th மோஸ்ட் சிவியர்லி அஃபெக்டட் கண்ட்ரி அப்படிங்கிற கேட்டகரி வந்து இந்தியா வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 80,000 டெத்ஸ் நடந்திருக்கு, $180 billion வந்து லாஸ் ஆயிருக்கு எக்கனாமிக்கலி அப்படிங்கிறாங்க. திஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு சின்ஸ் 2006 ரிலீஸ்டு பை ஜெர்மன் வாட்ச் ரிலீஸ் பண்றாங்க. 2006ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. இது பேசிக்கலி ஒரு ஆனுவல் ரிப்போர்ட். ஓகேங்களா, 93-2022 அந்த பீரியட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா இந்தியா 6th பொசிஷன்ல இருக்கு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டொமினிகா, செகண்ட் வந்து சைனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டோம் இல்லைங்களா. பட் சைனா வந்து 2nd சிவியர்லி எஃபெக்டட் கண்ட்ரி, இந்தியா வந்து 6th சிவியர்லி எஃபெக்டட் கண்ட்ரி. ஓகேங்களா, ஸோ இங்கே தான் அமாங் 1 lakhக்கு எவ்வளோ ஃபெட்டாலிட்டிஸ் நடந்தது, அப்சல்யூட் ஃபெட்டாலிட்டிஸ் எவ்வளோ, 1 lakhக்கு எவ்வளோ பீப்புள் எஃபெக்ட் ஆயிருக்காங்க, அப்சல்யூட் எவ்வளோ பீப்புள் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ஜிடிபியோட லாசஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி எவ்வளோ, எக்ஸாக்ட் லாசஸ் அப்சல்யூட் லாசஸ் எவ்வளோ அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்க்குறோம். அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல எவ்வளோ லாசஸ்ன்றதை பொறுத்து ரேங்கிங் வந்து பண்றோம். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் அபவுட் கிளைமேட் ரிஸ்க் இண்டெக்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் அபவுட் தி ரிப்போர்ட்ஸ் அண்ட் நியூஸ். ஜென்ரலி என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்துக்கணும். ரிலீஸ்ட் பை ஹூம், என்ன பேராமீட்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, எல்லாரையும் அசஸ் பண்றாங்களா, வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் மட்டும் அசஸ் பண்றாங்களா, இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரிப்பேர் வெல், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.